இரண்டாவதாக புனித மதீனா முனவராவுடைய ஹுத்பாவி ஹத்தீப் ஹாலித் அல் முஹன்னா ஹஃபிதுல்லாஹ் நிகழ்த்தின ஹுத்பாவின் தலைப்பு பாவம் என்ற இருளை விட்டும் நன்மைகள் என்ற வெளிச்சத்தின் பக்கம் செல்வோம். அல்லாஹ்வை புகழ்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸலவாத்து ஸலாம் சொல்லி தக்வாவை வலியுறுத்திய பின் அல்லாஹ்வுடைய அடியார்களே, அல்லாஹ்வின் பக்கம் ஒரு மனிதன் பயணிக்கக்கூடிய அந்த பயணத்தை தடுக்கக்கூடிய விடயங்களில் ஒன்றுதான், அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத்தை பெறுவதை விட்டு ஒரு மனிதனை தூரமாக்கக்கூடிய விடயங்களில் ஒன்றுதான் ஒரு மனிதன் செய்கின்ற பாவங்களை தொடராக செய்து கொண்டிருப்பது. அல்லாஹ் தஆலா மன்னிப்பதாக சுவர்க்கத்தை ஒரு மனிதனுக்கு வழங்குவதாக அல்லாஹ் குர்ஆனிலே வாக்களித்திருக்கிறான். அது எப்போது சுவர்க்கம் என்றால், எப்போது மன்னிப்பு என்றால், செய்யக்கூடிய பாவங்களை தொடராக செய்யக்கூடாது. ஒரு பாவத்தை ஒரு தடவை செய்தால் தௌபா செய்துவிட்டு மீள வேண்டும், மீண்டும் அந்த பாவத்தை செய்யக்கூடாது. பாவங்களில் தொடராக இருப்பது அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய தண்டனையை பெறுவதற்கும் நரகம் செல்வதற்கும் காரணமாக ஆகிவிடும். குர்ஆன் அல்லாஹ் தஆலா குறிப்பிட்ட சூரா ஆல இம்ரான் 133, 134, 135 வசனம், அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத்தின் பக்கம் நீங்கள் விரைந்து செல்லுங்கள். அல்லாஹ்வுடைய சொர்க்கம் அது வானங்கள் பூமியை விட விசாலமானது, அதன் பக்கம் விரைந்து செல்லுங்கள். அது தக்வாதாரிகளுக்கு தயாரித்து வைக்கப்பட்டிருக்கிறது, சுவர்க்கம் படைக்கப்பட்டிருக்கிறது. தக்வாதார் எப்படிப்பட்டவர்கள்? இன்பத்திலும் துன்பத்திலும் மற்றவர்களுக்கு உதவுவார்கள், செலவழிப்பார்கள், கோபத்தை அடக்குவார்கள், சப்பி விழுங்குவார்கள், மற்றவர்களை மன்னிப்பார்கள். அதே போன்று அல்லாஹு தஆலா உபகாரம் செய்யக்கூடியவர்களை நேசிக்கின்றான். அந்த தக்வாதாரிகள் மேலும் எப்படிப்பட்டவர்கள் என்றால், அவர்கள் ஏதாவது தப்பை பாவத்தை செய்தால் அவர்களுக்கு அநியாயம் செய்து கொண்டால் அல்லாஹ்வை அவர்கள் ஞாபகம் செய்வார்கள், பாவங்களுக்காக அல்லாஹ்விடத்திலே உடனடியாக மன்னிப்பு தேடுவார்கள். அல்லாஹ் கேட்கிறான், அல்லாஹ்வை தவிர பாவங்களை மன்னிக்கக்கூடியவன் யார் இருக்கிறான்? மேலும் அவர்கள் செய்கின்ற பாவங்களை வேணுமென்றே தொடர்ச்சியாக செய்து கொண்டே இருக்க மாட்டார்கள். எனவே பாவங்களை தொடராக செய்து வருவது அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விட்டும் மக்ஃபிரத்தை விட்டும் ஒரு மனிதர் தூரமாக்கப்பட்டிருக்கிறார் என்பதற்கான சான்றாக அடையாளமாக இருக்கிறது சூரா ஆல இம்ரானுடைய வசனங்கள். அல்லாஹ்வுடைய அடியார்கள் முஸ்லிம்களே, உள்ளத்துடைய சீர்திருத்தம், அதே போன்று பெரும் பாவங்களில் ஈடுபடுவது, இந்த ரெண்டு விடயங்களும், உள்ளத்துடைய பரிசுத்தம், பெரும்பாவங்களில் ஈடுபடுவது, ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் இரண்டும் ஒன்று சேர மாட்டாது, இரண்டுமே வெவ்வேறான விடயங்கள். எப்படி இரவும் பகலும் ஒன்றாக வரமாட்டாது, அது போன்று உள்ளம் சீராக இருக்கிறது என்ற அந்த சீர்திருத்தமும் பெரும்பாவங்களை தொடராக செய்வது என்பது இரண்டும் ஒன்றாக கலக்க மாட்டாது, ஒன்றும் சேர மாட்டாது. விழிப்புணர்வுள்ள ஒரு மனிதன் யார் என்றால், அவர் தான் அல்லாஹ்வின் பக்கம் செல்லக்கூடிய அந்த பாதையில், அல்லாஹ்வுடைய அந்த பாதையை விட்டும், அல்லாஹ்வின் பக்கம் செல்லக்கூடிய அந்த பிரயாணத்தை விட்டும் தடுக்கக்கூடிய விடயங்கள் என்ன என்பதை அவர் ஆராய்ச்சி செய்து கொண்டே இருப்பார். அல்லாஹ் விட்டு தூரமாக்கக்கூடிய விடயங்கள் என்ன என்பதை ஆராய்ச்சி செய்து அவைகளை விட்டும் தன்னை பாதுகாத்து வாழ்வார். அதே போன்று ஈமானுடைய மயிர்கற்களில் ஒன்றுதான், ஒரு முஃமின் ஒரு பாவத்தை செய்தால் அந்த பாவத்தை நினைத்து அவர் கவலைப்பட வேண்டும். நான் இப்படி ஒரு பாவத்தை செஞ்சிட்டேனே என்று எப்போதும் நினைச்சு கொண்டே இருக்க வேண்டும். பாவங்களை விட்டு எப்படி நான் என்னை பாதுகாத்துக் கொள்வது, அதற்கான வழிகள் என்ன என்பதை அவர் தேடிக்கொண்டே இருக்க வேண்டும். இதுதான் உண்மையான ஒரு முஃமினுடைய அடையாளமாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய குர்ஆனுடைய வசனங்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொன்மொழிகளும் இவ்வாறான விடயங்களை ஏராளமாக எங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றன. அவைகளை நாங்கள் கடைபிடித்தால் பாவம் என்ற இருளை விட்டும் நன்மை என்ற வெளிச்சத்தின் பக்கம் எங்களுக்கு செல்லலாம், நிம்மதியான வாழ்க்கையின் பக்கம் செல்லலாம். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கிறான், பாவம் செய்யக்கூடிய அடியார்களை அன்பாக அழைத்து அல்லாஹ் சொல்கிறான், நபியே நீங்கள் சொல்லுங்கள், என்னுடைய பாவம் செய்யக்கூடிய அடியார்களே, தனக்குத்தானே அநியாயம் செய்து கொண்ட அடியார்களே, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விட்டு நீங்கள் தூரமாக வேண்டாம். அல்லாஹ் எல்லா பாவங்களையும் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான், அவன் மன்னிக்கக்கூடியவனாகவும் அன்பு காட்டக்கூடியவனாகவும் இருக்கிறான். அல்லாஹ்வின் பக்கம் மீளுங்கள், அவனுக்கு கட்டுப்படுங்கள். உங்களை தண்டிக்கக்கூடிய அந்த நாள் வருவதற்கு முன்னால், அந்த நாளிலே உங்களுக்கு உதவி செய்யப்பட மாட்டாது. உங்களுக்கு அருளப்பட்ட குர்ஆனுடைய வசனங்களை நீங்கள் பின்பற்றுங்கள். தண்டனை திடீரென்று வந்துவிடும், அது வருவதற்கு முன்னால் குர்ஆனை பின்பற்றுங்கள், குர்ஆனை ஓதுங்கள், குர்ஆன் பிரகாரம் நடங்கள். நீங்கள் உணராமல் திடீரென்று மரணம் வந்துவிடும் என்று சொல்லக்கூடிய சூரா அஸ்-ஸுமருடைய 53, 54, 55 வசனங்களை ஓதினார்கள். மேலே சொல்லப்பட்ட அந்த குர்ஆனுடைய வசனங்கள் பாவிகளை அல்லாஹ் மன்னிக்க இருக்கிறான் என்ற அந்த நற்செய்தியை எங்களுக்கு எடுத்து சொல்லக்கூடியதாக, எடுத்து காட்டக்கூடியதாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை நாங்கள் ஆதரவு வைக்க வேண்டும், அதே நேரத்தில் அல்லாஹ்வுடைய தண்டனையும் பயப்பட வேண்டும். எனவே இவ்வாறான அந்த வசனங்களை நாங்கள் எங்களுடைய காதுகளினால் கேட்கின்ற போது, அல்லாஹ்வுடைய அன்பான இந்த அழைப்புகளை கேட்கின்ற போது, நாங்கள் அந்த கஃப்லத் என்ற பராமுகத்தை விட்டும் நாங்கள் அல்லாஹ்வின் பக்கம் திரும்ப வேண்டும். அல்லாஹ் அடியார்களை விட்டும் தேவையற்றவனாக இருக்கிறான். அல்லாஹ்வுக்கு மாற்றம் செய்யக்கூடிய, பாவம் செய்யக்கூடிய அடியார்கள் மீது அல்லாஹ் இரக்கம் காட்டுகிறான், கருணை காட்டுகிறான். அல்லாஹ் ரஹ்மத்தின் பக்கம் அவர்களை அழைக்கின்றான். அவர்கள் செய்த பாவங்களை தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கும் அதே நிலைமையில் அல்லாஹ் அவர்களை ரஹ்மத்தின் பக்கம், மக்ஃபிரத்தின் பக்கம் அழைத்துக் கொண்டே இருக்கிறான். அல்லாஹ் இரக்கமுள்ளவன், அன்பு காட்டக்கூடியவன். அல்லாஹ் மனிதர்கள் மீது மிகவும் அன்பு காட்டக்கூடியவனாக இருக்கிறான். எல்லா பாவங்களையும் அவன் மன்னிக்கக்கூடியவனாக, எவ்வளவு பெரிய பாவமாக இருந்தால் மன்னிப்பு கேட்டால் அவன் மன்னிப்பதற்கு தயாராக இருக்கிறான். அவன் பாவங்களை மன்னித்து அதை மறைத்து வைத்திருக்கிறான், என்னுடைய பாவங்களை வெளிப்படுத்தாமல் மறைத்து வைத்திருக்கிறான். அல்லாஹ் எந்த அளவுக்கு இரக்கம் உள்ளவன் என்றால், அடியார்கள் பாவம் செய்கின்ற போது உடனடியாக அவர்களை தண்டித்து விடாமல் அவர்களுக்கு தௌபாவுக்கான சந்தர்ப்பத்தை கொடுத்து அல்லாஹ் அவர்கள் மீது அன்பு காட்டுகிறான். அல்லாஹ் பக்கம் மீள்வதை அவன் விரும்புகிறான், அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுவதை அவன் விரும்புகிறான். எவ்வளவுதான் மனிதர்கள் பாவம் செய்யக்கூடியவர்கள் இருந்தாலும் அல்லாஹ் பக்கம் மீள வேண்டும், மௌத்துக்கு முன்னால் அவர்கள் தௌபா உள்ளவர்களாக மாற வேண்டும் என்று அல்லாஹ் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான். அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு
பாவங்களை விட்டு தூரமாகி வாழ வேண்டும் என்பதை அல்லாஹு தாலா அந்த மேலே சொல்லப்பட்ட வசனத்தின் மூலமாக வலியுறுத்துகின்றார். அதே போல் அல்லாஹ்வுடைய அடியார்கள் முஸ்லீம்களே, அல்லாஹ் உடைய கிருபைகளில் ஒன்றுதான் மனிதர்கள் பாவம் செய்யக்கூடியவர்களுக்கு விசேஷமாக அந்த பாவங்களை விட்டு மீள்வதற்கான சந்தர்ப்பத்தை அல்லாஹ் கொடுக்கின்றான். அந்த பாதையில் அவர்கள் பயணித்தால் நிச்சயமாக பாவங்களை விட்டு தூரமாகி அல்லாஹ் ரஹ்மத்தின் பக்கம் செல்லலாம். எனவே அல்லாஹ்வை சந்திக்க விரும்பக்கூடிய ஒவ்வொருவரும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விட்டு தூரமாக்கக்கூடிய விடயங்களை விட்டும் தூரமாகி வாழ வேண்டும். அதில் ஒன்றுதான் ஒரு முஃமின் எப்போதுமே இஸ்திக்ஃபார் தௌபா செய்கிற விடயத்திலே கரசனை காட்ட வேண்டும். எவ்வளவுதான் பாவம் செய்தாலும் பாவத்துக்கு அடுத்ததாக தௌபா செய்து விட வேண்டும், இஸ்திக்ஃபார் செய்து விட வேண்டும். அந்த பாவத்தை அல்லாஹ் தஆலா நிச்சயமாக அவர் இஸ்திக்ஃபார் தௌபா செய்யக்கூடியவராக இருந்தால் ஒரு நாள் அந்த பாவத்தை விட்டு அல்லாஹ் முழுமையாக அவரை கலட்டி விடுவான், பாதுகாத்து விடுவான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், யார் ஒரு தவறை பாவத்தை செய்து அல்லது தனக்குத்தானே அநியாயம் செய்து கொள்கிறாரோ பிறகு இஸ்திக்ஃபார் செய்தால் அல்லாஹ்வை அவர் மன்னிக்க கூடியவனாகவும் இரக்கம் காட்டக்கூடியவராகவும் பெற்றுக்கொள்வார். சூரா அன்-நிஸா 110 வசனம். அதேபோல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாவங்களை விட்டு பாதுகாக்க எந்த பாவமும் செய்யாதவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட ஒவ்வொரு நாளும் பல தடவைகள் அல்லாஹ்விடத்திலே பாவம் மன்னிப்பு தேடுவார்களாம். நபி அவர்கள் சொன்னார்கள் மனிதர்களை பார்த்து, மனிதர்களே அல்லாஹ்வின் பக்கம் நீங்கள் தௌபா செய்யுங்கள், நான் ஒரு நாளைக்கு 100 தடவைகள் அல்லாஹ்விடத்திலே பாவம் மன்னிப்பு தேடுகிறேன். அதேபோல் அல்லாஹ் தஆலாவுடைய தூதர் ஸல்லல்லாஹு மேலும் சொன்னார்கள், அல்லாஹ் மீது சத்தியமாக ஒவ்வொரு நாளும் நான் 70 தடவையை விட அதிகமாக இஸ்திக்ஃபாரும் செய்கிறேன், தௌபாவும் செய்கிறேன். அமீருல் முஃமினீன் உமர் இப்னு அப்துல் அஸீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார்கள், மனிதர்களே யார் பாவத்தில் ஈடுபாடு உள்ளவராக இருக்கிறாரோ அவர் அவசரமாக தௌபா செய்து கொள்ளட்டும். மீண்டும் பாவம் செய்கிறாரா மீண்டும் தௌபா செய்யட்டும், மீண்டும் பாவம் செய்கிறாரா மீண்டும் தௌபா செய்யட்டும். எனவே பாவங்கள் என்பது அது அல்லாஹ்வினால் எழுதப்பட்டதாக இருக்கிறது. எழுதப்பட்ட பாவங்களை மனிதன் செய்வான். ஆனால் மனிதன் என்ற பாவம் செய்யக்கூடியவன், ஆனால் செய்கின்ற பாவத்தை மௌத்து வரைக்கும் தொடராக செய்யக்கூடியவனாக அவன் இருக்கக்கூடாது. மௌத்துக்கு முன்னால் தௌபா செய்து பாதுகாப்பு பெற்றவராக இருக்க வேண்டும் என்பதை உமர் இப்னு அப்துல் அஸீஸ் ரஹ்மத்துல்லாஹி குறிப்பிட்டார்கள். அதே போன்று ஒரு அடியானுடைய தௌபா, அவனுடைய இஸ்திக்ஃபார், அதே போன்று இது தௌபா பாவம் செய்யக்கூடியவர்கள் மாத்திரமல்ல, நாங்கள் சும்மா தௌபா செய்ய வேண்டும், இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும். அது மிகப்பெரிய எங்களுடைய நன்மையுடைய ஏட்டை நெரிக்கக்கூடியதாக இருக்கிறது, மிகப்பெரிய வணக்கமாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தண்டனையை விட்டு ஒரு மனிதன் பாதுகாக்கப்படுவதற்கு தௌபாவும் இஸ்திக்ஃபாரும் காரணமாக இருக்கிறது. அதே போன்று பாவங்களை விட்டு ஒரு மனிதன் தன்னை காத்துக் கொள்வதற்கான வழிகளில் மிக சிறந்த வழி ஒரு அடியான் எப்போதும் தன்னை நல்ல விடயங்களில் ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், ஃபைதா ஃபரக்த ஃபன்சப். சூரா அஷ்-ஷரஹ் 7வது வசனம். நீங்கள் ஒரு அமலை செய்து விட்டால், நீங்கள் ஓய்வு நேரத்தை அடைந்து விட்டால் அதை வீணாக கழித்து விடாமல் பிரயோசனமான விடயத்தில் கழிங்கள் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான். நேரங்கள் வீணடிக்க கூடாது. நல்ல விடயங்களிலே உலகத்துக்கோ மறுமைக்கோ பயனளிக்கக்கூடிய விடயங்களில் ஒரு மனிதன் தன்னுடைய நேரங்களை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். மனிதனுடைய நஃப்ஸ் எப்போதும் பாவங்களின் பக்கம் சாயக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது. நாங்கள் அதை சும்மா விட்டால் அது வீணான விடயங்களுக்கு சென்றுவிடும். நல்ல உண்மையான விடயங்களை ஈடுபடுத்தாவிட்டால் நஃப்ஸை பாவத்தில் சென்றுவிடும். அல்லாஹ்வுக்கு கட்டுப்படக்கூடிய விடயத்தில் ஈடுபடுத்தாவிட்டால் மோசமான காரியத்தின் பக்கம் எங்களை இட்டுச் செல்லும், ஷைத்தானுடைய வழியின் பக்கம் எங்களை அழைத்துச் செல்லும். மனிதனுடைய நஃப்ஸுடைய வகைகளில் ஒன்றுதான் அது பாவங்களை தூண்டக்கூடியதாக, கெட்ட விடயங்களின் பக்கம் செல்லக்கூடியதாக, கெட்ட விடயங்களின் பக்கம் அழைக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் மனிதன் நஃப்ஸுடைய விடயத்தில், தன்னுடைய ஆன்மாவுடைய விடயத்தில் கவனம் செலுத்தாவிட்டால் மனிதனை அது நன்மைகளை விட்டு தூரமாக்கி அழிவின் பக்கம் இட்டு செல்லும். அதே போன்று பாவங்களை தொடராக செய்யாமல் எங்களை பாதுகாக்கக்கூடிய முக்கியமான விடயங்களில் ஒன்றுதான் ஒரு அடியான் பாவமான சூழலை விட்டு தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். எந்த சூழலில் அதிகமாக அவருக்கு பாவம் நடைபெறுமோ அந்த சூழலை விட்டு தன்னை தூரமாக்க வேண்டும். யாரு பாவமான சூழலை விட்டு தன்னை பாதுகாத்து வாழ வேண்டும் என்று விரும்புவாரோ அல்லாஹ் அவரை நிச்சயமாக பாவங்களை விட்டு பாதுகாப்பான். அல்லாஹ்வின் பக்கம் அல்லாஹ் தன்னுடைய ரஹ்மத்தின் பக்கம் அவரை நெருக்கிக் கொள்வான். அடுத்த விடயம், எங்களை பாவங்களை விட்டு தூரமாக்கக்கூடிய அடுத்த விடயம், ஒரு அடியான் எப்போதும் அவர் தன்னை சுய பரிசோதனை செய்ய வேண்டும். பாவம் நடந்து விட்டால் சும்மா இருக்கக்கூடாது, கவலைப்பட வேண்டும், இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும். இப்படி செய்தால் அல்லாஹ் நிச்சயமாக அவர் செய்யக்கூடிய பாவங்களை விட்டும் அவரை தூரமாக்குவான். அதே போன்று மனிதன் சுய பரிசோதனை செய்யக்கூடிய வழிகளில் ஒன்றுதான் அடிக்கடி நல்லமல். பாவம் நடந்தால் ஒரு பாவத்துக்கு அடுத்ததாக நல்ல விடயத்தை செய்ய வேண்டும். ஒரு பாவம் நடந்தவுடன் உடனடியாக ஒரு நல்ல விடயத்தை செய்ய வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த வழிமுறை, மனிதனே நீ எங்கு சென்றாலும் அல்லாஹ்வை பயந்து கொள், முதலாவது உபதேசம். இரண்டாவது, ஒரு பாவத்தை நீ செய்து விட்டால் அதுக்கு அடுத்ததாக ஒரு நன்மையை செய்துவிடு, அந்த நன்மை நீ செய்த பாவத்தை அழித்து விடும். எனவே நன்மைகளின் மூலம் பாவங்கள் அழிக்கப்பட்டால் நிச்சயமாக அந்த அடியானுக்கு நன்மைகள் செய்யக்கூடிய ஆசை அல்லாஹ்வுடைய உள்ளத்தில் உண்டாக்குவான். நன்மைகளை செய்வார், பாவங்களை விட்டு தூரம். பாவத்துடைய வெறுப்பு உண்டாகும், நன்மையுடைய ஆசை உண்டாகும். ஏன்? பாவத்துக்கு பின்னால் அவர் செய்யக்கூடிய அந்த நன்மை அதுக்கு காரணமாக இருக்கும். ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மிகப்பெரிய ஒரு அறிஞர், அல்லாஹ்வுடைய இறைநேசர், அவர் சொல்கிறார், பழைய பாவங்களுக்கு ஒரு தீர்வாக புதிய நல்ல விடயங்களை செய்யுங்கள். அடிக்கடி சதக்காக்கள், நல்ல விடயங்களை செய்யுங்க. அதோட பாவங்கள் அனைத்தையும் சுட்டெரித்து விடும். ஏன்? பாவங்களை அழிக்கக்கூடிய ஒன்று நன்மையை தவிர வேறு எந்த ஒன்றும் கிடையாது. நன்மைகள் பாவங்களை அழித்துவிடும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், சூரா ஹூத் 114வது வசனம், நன்மைகள் பாவங்களை அழித்துவிடும். அதே போன்று
ஒரு அடியான் பாவங்களை விட்டும் தன்னை தூரமாக்கிக் கொள்ள வேண்டுமாக இருந்தால் எங்களுக்கு முன்னால் வாழ்ந்த நல்லவர்களுடைய நல்ல சம்பவங்களை நல்ல கதை அவருடைய வாழ்க்கை வரலாறுகளை நாங்கள் படிக்க வேண்டும். நல்ல விடயங்களில் ஈடுபட்டவர்கள் பாவங்களை விட்டு தங்களை பாதுகாத்துக் கொண்டவருடைய வரலாறுகளை நாங்கள் படிக்க வேண்டும். அது நிச்சயமாக அது எங்களுடைய வாழ்க்கையில் தாக்கத்தை உண்டு பண்ணும். அல்லாஹ் குர்ஆனிலே நல்லவர்களுடைய சூழலில் எங்களை நாங்கள் ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், சூரா அல்-கஹ்ஃப் 28வது வசனம், யார் காலையிலும் மாலையிலும் அல்லாஹ்வை திக்ர் செய்கிறார்களோ ஞாபகம் செய்கிறார்கள் அப்படியா நல்லவர்களோடு நபியே நீங்கள் சேர்ந்திருக்க வேண்டும் என்று நபி அவர்களை கூட அல்லாஹ் தஆலா நல்லவர்களுடைய சூழலில் இருக்க வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறான் என்பதை கூறி ஹுத்பாவுடைய முதல் பகுதியை விட்டும் ஹத்தீப் காலித் அல் முஹன்னா ஹஃபிظஹுல்லாஹ் விடைபெற்று சென்று ஹுத்பாவுடைய இரண்டாவது பகுதியிலே அல்லாஹ் புகழ்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலவாத்து ஸலாம் சொல்லி ஒரு அடியான் பாவத்தை விட்டும் கலர வேண்டுமாக இருந்தால் அடுத்ததாக அவர் செய்ய வேண்டிய விடயம் அந்த பாவத்துடைய விளைவு என்ன என்பதை அவர் சிந்திக்க வேண்டும். தௌபா இல்லாமல் அவர் மரணித்தால் என்ன நடக்கும் என்பதை அவர் சிந்திக்க வேண்டும். பாவங்களை தொடராக இருக்கின்ற போது உள்ளத்தில் ஒரு வகையான நெருக்கடி உண்டாகுமா, கவலை எப்போதும் இருக்குமா, அவருடைய உள்ளத்தில் நல்ல ஆசைகள் உருவாக மாட்டாது. அவருடைய உள்ளத்தில் ஒரு வகையான ஒரு பலகீனத்தை அவர் உணர்வார், ஒரு வெறுத்தியை உணர்வார். உலகத்துடைய விடயங்கள் அவருக்கு சிரமமாக மாறிவிடும். ரிஸ்குடைய பரக்கத்து இல்லாமல் போய்விடும். உடம்பில் பலகீனங்களும் பாரிய நோய்களும் ஏற்பட்டுவிடும். எனவே பாவங்களை விட்டு தூரமாகினால் இவைகளை விட்டு ஈடேற்றம் பெறலாம். அதே போன்று பாவங்களை விட்டு கலண்டால் நஃப்ஸுக்கு மாற்றம் செய்தால் உடம்புக்கு ராகத்து கிடைக்கும், உள்ளத்தில் நிம்மதி கிடைக்கும், உள்ளத்துக்கு வெளிச்சம் உண்டாகும், கவலைகள் இல்லாமல் போய்விடும், கவலைகள் குறைந்துவிடும், கண்ணியமாக வாழலாம். ரிஸ்கை எல்லாம் இலகுவாக ஆக்கி தருவான், வாழ்க்கையில் பரக்கத்தை எல்லாம் உண்டாக்குவான், துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும், நல்ல அமல்களுடைய சுவையை உணரச் செய்வான். மரணத்துக்கு பின்னால் எங்களை இப்ப நலவு பேசக்கூடியவர்கள் எல்லாம் உண்டாக்குவான். இப்னு கைம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார்கள், நஃப்ஸுக்கு மாற்றம் செய்வது ஒரு அடியானை எந்த அளவுக்கு மாற்றும் என்றால் அவருடைய துஆ ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு அடியானாக அவரை அது மாற்றிவிடும். அவருடைய உலகத்துடைய தேவைகளை பல மடங்கு அவர் எதிர்பார்த்ததை விட சிறப்பாக நிறைவேற்றக்கூடியதாக அல்லாஹ் ஆக்கி விடுவான், நிறைவேறக்கூடியதாக அல்லாஹ் ஆக்கி விடுவான். காரணம் என்ன? அவர் அல்லாஹோடு வைத்திருக்கக்கூடிய அந்த உறவு நஃப்ஸுக்கு அவர் மாற்றம் செய்வதன் மூலமாக. அதே போன்று பாவங்களை விட்டு கலர்வதற்கான அடுத்த வழிமுறை ஒரு அடியான் அல்லாஹோடு விசுவாசமாக நடந்து கொள்ள வேண்டும், அல்லாஹ்வுக்கு முன்னால் பணிவாக நடந்து கொள்ள வேண்டும், அல்லாஹ் பக்கம் திசை திரும்பக்கூடியவராக இருக்க வேண்டும், அல்லாஹ் பக்கம் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தின் பக்கம் மீளக்கூடியவராக இருக்க வேண்டும், சஹர் நேரத்தில் அல்லாஹ்வுடைய அந்த கதவை தட்டக்கூடியவராக இருக்க வேண்டும், அல்லாஹ்விடத்திலே தனக்கு நேர்வழி காட்டுமாறு துஆ செய்ய வேண்டும், தன்னுடைய உள்ளத்துக்கு தக்வாவை ஏற்படுத்துமாறு அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டும், அல்லாஹ்வை கொண்டு நஃப்ஸுடைய ஷர்றுகளை விட்டு பாதுகாப்பு தேட வேண்டும். லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ் என்ற வார்த்தையை அடிக்கடி மொழிய வேண்டும். லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ் நன்மைகள் செய்வதற்கான அவகாசமும் பாவங்களை விட்டு தூரமாகுவதற்கான அவகாசமும் அல்லாஹ்வினால் தான் எனக்கு கிடைக்கிறது என்ற அந்த துஆவை லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ் என்ற துஆவை அடிக்கடி ஓத வேண்டும். எனவே உண்மையாக அல்லாஹ்வோடு நடக்கும் உண்மையாக துஆக்கக்கூடியவர்களை அல்லாஹ் ஒருவன் நிராகரிக்க மாட்டான். அல்லாஹ்வுடைய வாசலுக்கு உண்மையான உள்ளத்தோடு வரக்கூடியவரை அல்லாஹ் துரத்த மாட்டான். அபூ சுலைமான் அத்தாரானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார்கள், யாரு தன்னுடைய மன இச்சைக்கு கட்டுப்படாமல் இருக்கிற விடயத்திலே உண்மையாக நடந்து கொள்வாரோ அல்லாஹ் அவருடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய மோசமான ஆசைகள் இல்லாமல் ஆக்கி விடுவான். இப்னு தைமிய்யா ரஹ்மத்துல்லாஹி சொன்னார்கள், யாரு உள்ளத்தில் பாவ உணர்வுகள் ஏற்பட்டு அந்த பாவத்தை விட்டு தன்னை பாதுகாத்துக் கொள்வாரோ அல்லாஹ் அவருடைய உள்ளத்தில் சீர்திருத்தத்தையும் தக்வாவையும் உண்டாக்குவான். அதே போன்று பாவங்களை விடுவதற்கான அடுத்த வழிமுறை அல்லாஹ் எனக்கு செய்திருக்கக்கூடிய உபகாரங்களை நான் சிந்திக்க வேண்டும். நான் இவ்வளோ உபகாரங்களை அனுபவிச்சு கொண்டு அல்லாஹ்வுக்கு மாற்றம் செய்கிறேனே, எவ்வளவு பாக்கியங்களை சிறப்புகள் அல்லாஹ் தந்தும் நான் பாவம் செய்கிறேன் என்ற உணர்வை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அது ஒரு மனிதனை பாவங்களை விட்டும் தூரமாக்கும், அல்லாஹ்வுக்கு முன்னால் வெட்கத்தை உண்டாக்கும், அல்லாஹ் பக்கம் அவர் இணையக்கூடியவராக மாறிவிடுவார். அல்லாஹ்வுடைய அடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அடிக்கடி நீங்கள் ஸலவாத்து சொல்லுங்கள். இந்த வெள்ளிக்கிழமை நாளில் விசேஷமாக நீங்கள் ஸலவாத்து சொல்லுங்கள். யாருக்கு அல்லாஹ் ஒரு நலவை நாடுகிறானோ அவருடைய நாவிலிருந்து அதிகமான ஸலவாத்துக்களை அல்லாஹ் மொழியச் செய்வான், அதற்கு நிறைய நன்மைகளும் அவருக்கு கிடைக்கும் என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஸலவாத்து சொல்லி விசேஷமாக நீண்ட துஆவை செய்து ஹத்தீப் காலித் அல் முஹன்னா ஹஃபிظஹுல்லாஹ் புனித மதீனா முனவ்வராவுடைய குத்பாவை விட்டு முழுமையாக விடைபெற்று சென்றார்கள். அடுத்ததாக நேயர்களுக்கு புனித மஸ்ஜித் அக்ஸாவுடைய குத்பாவை முடிவதற்கு இருக்கின்றோம். அதற்கு முன்னால் ஒரு இடைவேளை.